இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் ரவையும் கோதுமையும் வச்சு ரொம்ப சாஃப்டான ஈஸியான பணியாரம் தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் ரவை எடுத்துக்கலாம். ரவையை இப்போ வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். 200 கிராம் ரவைக்கு வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா நீங்கள் சரி கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து கல் மண் இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே 200 கிராம் ரவைக்கு 50 கிராம் கோதுமை மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறதுனால நல்ல பணியாரம் வந்து சாஃப்டாக வரும். செஞ்சு வச்ச வெள்ளை கரைசல் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். போதுமான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே வெள்ளையில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளையில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும், இல்லாட்டி பணியாரம் வந்து நமக்கு ஹார்டாகிடும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு பணியார சட்டியை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் இந்த குழியிலலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க. எண்ணெயும் சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெய் உருகுனதும் இப்போ பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கலர் டக்குன்னு மாறிடும், வெந்தது மாதிரி தெரியும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாதி வெந்தது தெரியுது பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கவே அருமையாக இருக்குது. இதை நீங்கள் நெய்லேயும் பண்ணலாம், எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். திருப்பி போட்டு கூட நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்களும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.